குட் மார்னிங். லேட்டெக்கில் வந்து நம்ம லாஸ்ட்டு 3 வீடியோஸில் என்னது பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டு ரிலேட்டடாக தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ டைம் கன்சம்ஷனுக்காக நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் யூனிட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ரொம்ப பெருசு, லாங்காக போகும். யூனிட் 2, 3, 4, 5 எல்லாமே ரொம்ப சின்னது. ஸோ நான் யூனிட் 2லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்பிட்வீன் டைமில் எனக்கு இருக்கும்போது நான் யூனிட் 1 வந்து கவர் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டுருவேன். பட் கிளாஸஸ் வந்து கண்டினியூடு நம்பர்ஸாக தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 10 கிளாஸஸ் வந்து கவர் ஆகும். 11th கிளாஸ்லேருந்து தான் வந்து 9 கிளாஸஸ் கவர் ஆகும். 10th கிளாஸ்லேருந்து தான் வந்து செகண்ட் யூனிட் வரும். ஸோ அப்போ இந்த வீடியோவை வந்து நான் கிளாஸ் 10 அப்படின்னே வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 9 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் வரும். ஸோ அதை இன்பிட்வீன் டைமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வந்து கிளாஸ் 3 வரைக்கும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் 4, 5, 6 நான் என்றைக்கு போஸ்ட் பண்ணுறேனோ அதை வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டாக கன்சிடர் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து டைரெக்டாக வந்து செகண்ட் யூனிட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டைப்பிங் த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் யூனிட். ஸோ லேட்டெக்கில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து எப்படி டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோ ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்து கொஞ்சம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டேரெக்டாக நம்ம எதுக்கு போக போகிறோம் அப்படின்னா வந்து கீபோர்டு அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கு வந்து போக போகிறோம். ஓகேவா? வாட் ஆர் த பேசிக் கீஸ் இன் யூஸ்ட் இன் லேட்டெக் அப்படிங்கிறது எல்லாமே வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இது நார்மலாக கீபோர்டில் உள்ளது என்னென்ன அப்படிங்கிறத தான் வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ கீபோர்டு அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து A to Z வர லெட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸ்மால் லெட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டோ கேப்ஸ் லாக்கோ கொடுத்தோன்னா கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 26 லெட்டர்ஸ், இது ஒரு 26 லெட்டர்ஸ் அப்படிங்கிற போது டோட்டலாக 52 கீஸ் வந்து லெட்டர்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0 to 9 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸில் வந்து இருக்கும். Old style digits are available with old style lemnus command. The next line shows the digits followed by the old style digits. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டைலை டிஃபர் பண்ணி காட்டுறது தான் வந்து இது. ஸோ நம்பர்ஸ்லேயே வந்து நீங்கள் இதை மாதிரியும் வந்து கொடுத்துக்க முடியும். லேட்டெக்கை பொறுத்தவரையில் இந்த மாதிரி வந்து நம்ம இப்போது இந்த கோடிங்கை வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது இப்போ ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் லேட்டெக்கில் ஓல்டு ஸ்டைல் கமாண்ட் வந்து இருந்தது. இப்போ நம்ம நார்மல் கமாண்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இந்த ஓல்டு ஸ்டைல் லெனஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம ரேராக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்ஸ் வந்து இதை மாதிரி வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சரி. ஸோ லெட்டர்ஸ் பார்த்தாச்சு, டிஜிட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஸோ ஜென்ரலாக பங்க்சுவேஷன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். கமா, செமிகோலன், ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேட்ரி, கோலன், அப்பாஸ்டஃபி, கொட்டேஷன்னு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைஃபன், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸையும் வந்து நம்ம லேட்டெக்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பெராந்திசிஸில் வந்து ஓப்பன் பெராந்திசிஸ், க்ளோஸ் பெராந்திசிஸும் வந்து உண்டு. செட் ப்ராக்கெட்டில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயும் ஓப்பன் பெராந்திசிஸ், க்ளோசிங் பெராந்திசிஸ் உண்டு. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸும் உண்டு, பெராந்திசிஸும் வந்து உண்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து கீபோர்டில் உண்டு. இதையும் தவிர பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கும். நமக்கு தெரியும்ல தேவைப்படக்கூடியது. ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, ஈக்குவல் டு, ஸ்டார் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். லெஸ் தேன் சிம்பிள், கிரேட்டர் தேன் சிம்பிள், டிவிஷன் சிம்பிள், இது எல்லாத்தையுமே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து கீபோர்டில் உள்ள சிம்பிள்ஸ். The first 4 characters have a role also in text mode. ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் மோட்லேயும் வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 சிம்பிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். A+B அப்படின்ட்டு கொடுக்கறதுக்கு, A+B = Cன்னு கொடுக்கறதுக்கு, A+B = C - D அப்படின்ட்டு கொடுக்கறதுக்கு, A+B × E அந்த இடத்துல நம்ம ஸ்டார் பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 சிம்பிள்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. த மைனஸ் சைன் கரஸ்பாண்ட்ஸ் டு த ஹைஃபன் கீ.
ஹைஃபன் கீழே தான் வந்து மைனஸ் சைன் அப்படிங்கிறது இருக்கும். த மேத் சிம்பிள்ஸ் கரஸ்பாண்ட் டு த கீஸ் லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் அண்ட் யூஸ் தேம் ஒன்லி இன் த மேத் மோடு. ஸோ இந்த லெஸ் தேன், கிரேட்டர் தேன், டிவிஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஜென்ரலாக நம்ம மேத் மோடில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதை மாதிரி இந்த மைனஸ் சைன் இருக்குல்ல, ஸோ இந்த மைனஸ் சைனையும் நீங்கள் டாலர் சிம்பிள்குள்ளே மைனஸ் சைன் கொடுத்தீங்கன்னா நார்மலாக இந்த அளவுக்கு பெரிய மைனஸாக வரும். அப்படி இல்லாமல் ஏ மைனஸ் பியில் இந்த ஏவை நீங்கள் டாலர் சிம்பிளில் கொடுத்து பியையும் டாலர் சிம்பிளில் கொடுத்து ஏ மைனஸை தனியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மைனஸாக வந்து வரும். ஓகேவா? அதனால் மைனஸையும் எப்போவுமே நம்ம என்ன தான் செய்யணும்னா வந்து டாலர் சிம்பிள்குள்ளே தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் ரிலேட்டடாக உள்ள கீஸாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் என்னது இருக்குன்னா ஸ்பேஸ் கீ இருக்கும். ஸ்பேஸ் தட்டுறதுக்கு தெரியும்ல. ப்ரெஸ்ஸிங் த ஸ்பேஸ் பார் கிவ்ஸ் த ஸ்பேஸ் கேரக்டர். ப்ரெஸ்ஸிங் த டேப் கீ கிவ்ஸ் த டேப் கேரக்டர். ஸோ டேப் எதுக்காக, ஸ்பேஸ் பார் எதுக்காகங்கிறது தெரியும். டேபுங்கிறது வந்து உங்களுக்கு லெஃப்டில் டாப் கார்னரில் இருக்கக்கூடியது. டேபை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 3 லைன் ஸ்பேஸ் ஆர் 4 லைன் ஸ்பேஸை கொடுக்கும். ஸ்பேஸ் பாரை தட்டினா 1 லைன் ஸ்பேஸ் வந்து நமக்கு one word space வந்து கொடுக்கும். ஓகேவா? when typesetting the source file LaTeX does not distinguish between these two. ஸோ லேட்டக்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஸ்பேஸும் டேபும் வந்து ஒரே ஸ்பேஸாக தான் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேபு கீக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில கேப்பு நிறைய இருக்கும். ஸ்பேஸ் பார் வந்து நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா 1 வேர்டு ஸ்பேஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை மாதிரி 2 வேர்டு ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம். அதை மாதிரி வந்து 3 வேர்டு ஸ்பேஸும் வந்து உங்களால் கொடுத்துக்கலாம் ஸ்பேஸை நீங்கள் தட்டும்போது. ஆனால் லேட்டக்கில் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம முதல்லையே சொல்லியிருந்தோம் லேட்டக் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து எப்போவுமே எடுத்துக்காது அப்படின்ட்டு. நீங்கள் லேட்டக்கில் கோடிங்கில் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி 1 வேர்டு 2 வேர்டு 3 வேர்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னாலும் டேபு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் அவுட்புட்டில் வரும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுங்கிறது வந்து அவுட்புட்டில் வராது. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு தனியாக கோடிங் இருக்குது. ஹச் ஸ்பேஸ், ஹாரிசான்டல் ஸ்பேஸ், வெர்டிக்கல் ஸ்பேஸ் அப்படின்ட்டு அந்த கோடிங்கை கொடுத்து தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸிங்கை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா தீஸ் கீஸ் ப்ரொடியூஸ் இன்விசிபிள் கேரக்டர்ஸ் தட் ஆர் நார்மலி நாட் டிஸ்பிளேடு ஆன் யுவர் மானிட்டர் பை த டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இந்த ஸ்பேஸ் கீஸ், டேப் கீ இருக்குல்ல, இது வந்து இன்விசிபிள் கேரக்டர்ஸை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். that are normally not displayed on your monitor. அது வந்து லேட்டக்கில் வந்து நமக்கு டிஸ்பிளேயில் வராது. Different computer systems have different end of line characters which may cause some problems when transferring files from one system to another. So LaTeX ஓட advanced version வர ஒவ்வொரு end of line characters, அதாவது ஒரு லைன் முடியறதுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு தடவை என்டர் கொடுக்கணும். அதுவே 2 தடவை என்டர் கொடுத்தா நெக்ஸ்ட் லைனில் வரும், இல்லை பேராகிராஃபாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இது LaTeX ஓட அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ் வர இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறும். ஸோ அப்படி மாறும்போது வந்து நமக்கு எரர்ஸ் வர சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? when explaining some rules on LaTeX sometimes it is important to show if a space is required. ஸோ LaTeXல சில விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதாவது நம்மளோட டெக்ஸ்ட்டு தான் அதை வந்து நம்ம லேட்டக்கில் டைப் பண்ணும்போது சில விஷயங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கேப் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடையில நம்ம கேப் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இன் சச் கேசஸ் ஐ யூஸ் த சிம்பிள் திஸ். இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு கீபோர்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது இருக்கும். ஸோ திஸ் இண்டிகேட் எ ஸ்பேஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபார் இன்புட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு கேப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிம்பிள் இப்போ வந்து கீஸில் இருக்குதா இல்லையாங்கிறது சரியாக தெரியல. ஸோ சப்போஸ் கீயில் இல்லை அப்படின்னாலும் நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஹச் ஸ்பேஸுங்கிறத கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா குவாடை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து கொடுப்போம். இந்த மாதிரி கேப் வேணும் அப்படின்ட்டு நினச்சோன்னா குவாட் அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பேஸை வந்து இதை மாதிரி கொடுக்க அதை மாதிரி கியூ குவாடுன்ட்டு இன்னொரு ஒரு கமாண்ட் உண்டு. கியூ குவாடை கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும்.
ஓகேவா. ஆனால் இதை விடவும் உங்களுக்கு அதிகமாக தேவை கேப்பு ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையிலன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான கேஸில் வந்து நீங்கள் ஹச்ஸ்பேஸ் கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹச்ஸ்பேஸ் கமாண்டை வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா /hspace அப்படிங்கிறத போட்டுட்டு செட் பிரேஸ்க்குள்ளே எவ்வளோ சென்டிமீட்டர் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டோன்னா ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில வந்து உங்களுக்கு ஸ்பேஸிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இந்த ஹச்சுங்கிறது வந்து ஹரிசாண்டலை டினோட் பண்ணக்கூடியது. ஸோ ஹரிசாண்டல் ஸ்பேஸிங் வேணும்னா இப்படி கொடுக்கணும், வெர்டிக்கல் ஸ்பேஸிங் வேணும்னா அப்படின்னா வந்து வி ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு 1 பாயிண்ட் ஸ்பேஸ் மட்டும் போதும்னா குவாடுங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இதெல்லாம் இப்போ அட்வான்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா. சரி, ஸோ இதுதான் வந்து பேசிக் கீஸ் யூஸ்ட் இன் த லேட்டெக். என்னென்னது அப்படின்னா வந்து லெட்டர்ஸு, டிஜிட்ஸு, பங்க்சுவேஷன், பெராந்திசிஸ், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்டு ஸ்பேஸ் கீஸ். ஓகேவா. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பெஷல் கீஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். டோட்டலாக வந்து 13 ஸ்பெஷல் கீஸ் வந்து கீபோர்டில் வந்து இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, எத்தனை கீஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே எலாபரேட்டடாகவே வந்து பார்த்துட்டோம். இந்த டாலர் சிம்பிள் வந்து ஜென்ரலாக நம்ம மேத்தமேட்டிக்கல் சிம்பிளை வந்து மேத்தமெட்டிக்கல் சிம்பிளை டைப் பண்ணுறதுக்கு தான் இந்த டாலர் சிம்பிளில் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். இது நம்மளோட அவுட்புட்டில் வந்து இந்த டாலர் சிம்பிள் அப்படிங்கிறது வராது. ஸோ டாலர் சிம்பிள் நமக்கு தேவைன்னு நினச்சோன்னா முன்னாடி வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்பெஷல் கீஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்லேயே பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸ்பெஷல் கீஸ் யூஸ் பண்ணணும்னா எல்லா ஸ்பெஷல் கீஸ்க்கு முன்னாடியும் நீங்கள் இந்த பேக் ஸ்லாஷை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேவா. அதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் கீஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஹிபிட்டட் கீஸ், தடை செய்யப்பட்ட கீஸ். சில கீஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல், CTRL கண்ட்ரோல் அப்படிங்கிற கீ இருக்கும், ஆல்ட்டுங்கிற கீ இருக்கும், எஸ்கேப் கீ இருக்கும். இந்த மாதிரியான கீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து லேட்டெக்கில் வந்து யூஸ் பண்ணவே வந்து முடியாது. அதுதான் வந்து இந்த ப்ரொஹிபிட்டட் கீஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ப்ரொஹிபிட்டட் கீஸ். ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்டு, சென்டென்ஸ் அண்டு பேராகிராஃப்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. சரி, ஸோ வேர்டு, சென்டென்ஸ் அண்ட் பேராகிராஃபில் வந்து என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா text consists of word, sentence and paragraphs. In text, words are separated by one or more spaces which may include single end of line characters. A group of words is terminated by period, exclamation point or question marks form a sentence. A group of sentence terminated by one or more blank spaces constitute a paragraph. So word na enna, sentence na enna, paragraph na enna அப்படிங்கிறது இது டெஃபனிஷன். ஓகேவா. நம்ம ஒரு டெக்ஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாலே அதில் நமக்கு வேர்ட்ஸ் இருக்கும். செட் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் சென்டென்ஸ், செட் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பேராகிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் வந்து பிரித்து காட்டுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுப்போம். ஓகேவா. இன் டெக்ஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஒன் ஆர் மோர் ஸ்பேசஸ். ஜென்ரலாக வேர்ட்ஸை வந்து பிரித்து காட்டுறதுக்கு ஸ்பேஸை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் இன்க்ளூடு த எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர் அப்படிங்கிறது. ஸோ செட் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா ஜென்ரலாக ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோமா. அந்த ஃபுல் ஸ்டாப்பை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அல்லது எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸை, அல்லது குவெஸ்டின் மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒரு சென்டென்ஸை வந்து முடியுது அப்படிங்கிறத வந்து நமக்கு டினோட் பண்ணக்கூடியது. ஓகேவா. சரி, ஸோ இப்போ செட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸ் மொத்தமாக முடியுதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அதுதான் வந்து பேராகிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு 3 லைன் வந்து இருக்குது அப்படின்னா இதனோட இந்த பேராகிராஃப் முடியுது அப்படின்னா நம்ம 2 தடவை ஸ்பேஸ் பாரை தட்டணும்னு சொன்னோம். ஸோ 2 தடவை தட்டும் போது அந்த பேராகிராஃப் முடிஞ்சு தான் அடுத்த பேராகிராஃப் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்.
ஓகேவா? அப்போ வேர்டுங்கிறது செப்பரேட்டட் பை த ஸ்பேசஸ், சென்டென்ஸுங்கிறது செப்பரேட்டட் பை த ஃபுல் ஸ்டாப், அண்ட் பேராகிராஃபுங்கிறது செப்பரேட்டட் பை த blank ஒன் ஆர் மோர் blank லைன். சரி, ஸோ இந்த ஸ்பேஸ் விடுறதுக்கும் வந்து சில ரூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேசிங் டெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா 2 or more ஸ்பேசஸ் இந்த டெக்ஸ்ட் ஆர் சேம் ஆஸ் ஒன். முதல்லையே சொன்ன மாதிரி தான், ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில நீங்கள் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது ஒன் வேர்டு ஸ்பேஸாக தான் வந்து எடுத்துக்கும். ஒரே ஒரு எழுத்துக்குள்ள ஸ்பேஸை மட்டும்தான் எடுத்துக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து லேட்டர் கன்சிடர் பண்ணாது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா எ டேப் ஆர் எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர் இஸ் சேம் ஆஸ் த ஸ்பேஸ். ஸோ நீங்கள் ஒரு டேப் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர் கொடுத்தீங்கன்னாலும் அதுவும் வந்து ஒன் ஸ்பேஸாக தான் வந்து கன்சிடர் ஆகும். டேப் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து கொடுக்காது. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எ blank லைன், that is two end of line characters are separated by only spaces and tabs that indicates the end of line paragraph. ஓகேவா? ஸோ நீங்கள் blank line விட்டுறீங்க, இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகிருக்கு, ஒரு blank லைன் விட்டுட்டு அடுத்தது டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இது வந்து இங்கே பேராகிராஃபாக முடியுது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார் அப்படிங்கிற இந்த கமாண்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேர் அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணும்போது அது பேராகிராஃப் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேவா? சரி, ஸ்பேசஸ் அட் த பிகினிங் ஆஃப் எ லைன் ஆர் இக்னோர்டு. நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளிட்டு நீங்கள் வந்து வேர்டை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் அது ஒரு லைனோட ஃபஸ்ட் வேர்டாக தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஸ்டார்டிங்கில் உள்ள எம்டி ஸ்பேசஸை வந்து லேட்டக்கை வந்து எப்போவுமே கன்சிடர் பண்ணாது. உங்களுக்கு வந்து பேராகிராஃப் மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பார் கமாண்டு யூஸ் பண்ணணும், இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குவாடு கமாண்டை யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஹச் ஸ்பேஸ் கமாண்டை வந்து யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் அந்த பேராகிராஃப் மாதிரி உள்ளே தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற பேங்க் ஸ்பேசஸ் எப்போவுமே வந்து அது எடுத்துக்காது. ஸோ இப்போ இதில் 4 ரூல்ஸ் வந்து பார்த்துருக்கோம், அப்படி தானே? ஸோ இதில் ரூல் 1 and 2 மேக் கட்டிங் அண்ட் பேஸ்டிங் டெக்ஸ்ட் லெஸ் எரர் ப்ரான். இன் யுவர் சோர்ஸ் ஃபைல் யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் த லைன் லெங்த் ஆர் த நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணுறோம், ஓகேவா? யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்குது. ரெண்டாவது லைனில் அபவுட் த நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்குது. மூணாவது லைனில் செப்பரேட்டிங் வேர்ட்ஸ் கமா ஆஸ் லாங் அஸ் தேர்ன்னு இருக்குது. நாலாவது லைனில் இஸ் அட்லீஸ்ட் ஒன் ஸ்பேஸ் ஆர் எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர் இருக்குது. அஞ்சாவது லைனில் செப்பரேட்டிங் 2 வேர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இது ப்ரொடியூசஸ் த சேம் டெக்ஸ்ட் ஆஸ். நீங்கள் வந்து இப்படி வந்து அடுத்தடுத்த லைனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது எப்படி தான் அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூடு அவுட்புட்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரி இங்கே இருக்குது, அபவுட் இங்கே இருக்குனாலும் அவுட்புட்டில் ஒரியும் அபவுட்டும் ஒரே லைனில் தான் வந்து வரும். ஓகேவா? சரி, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இடம் இல்லை. அதனால தான் இந்த வார்த்தை வந்து செப்பரேட்டிங் அப்படிங்கிறது வந்து அடுத்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு போயிடுச்சு. சாரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து நமக்கு அந்த மார்ஜினில் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த செப்பரேட்டிங் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுச்சு. மற்றபடி நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த லைனில் கொடுக்குறீங்கிறதுனால உங்களுக்கு அவுட்புட்டும் கண்டிப்பாக அடுத்தடுத்த லைனில் வந்து வராது. ஓகேவா? அதுவே இப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறது வந்து த நம்பர் ஆஃப் ஸ்பேஸ், நம்பர் ஆஃபுக்கும் ஸ்பேசஸ்க்கும் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். செப்பரேட்டிங் வேர்ட்ஸ் ஆஸ் லாங்குக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு லைன் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம், 1 லைன் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறோம். அண்டு இருக்குது, ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். த நம்பர் ஆஃப் செப்பரேட்டிங் வேர்ட்ஸ் ஆஸ் லாங். இது ரெண்டும் வந்து ப்ரொடியூசஸ் த டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதை வந்து ஒரு சென்டென்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள்,
இதை வந்து ஒரு சென்டென்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த இந்த 2 சென்டென்ஸும் எப்படி அவுட்புட்டை கொடுக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அண்டுங்கிறது இந்த சென்டென்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டைப் பண்ணுறது இல்லை. ஓகேவா? இந்த 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதனோட அவுட்புட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே நம்பர் ஆஃபுக்கும் ஸ்பேசஸுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேப் இருக்குது. ஆனால் இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பே வந்து இருக்காது. ஓகேவா? அதை மாதிரியே இந்த வேர்ட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கமா கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து இந்த கமா கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், வேர்ட்ஸை ஒட்டி இந்த கமா வந்திருக்குது. இந்த வேர்ட்ஸ்லேருந்து ஒரு சின்ன கேப் விட்டு இந்த கமா வந்திருக்கு. இந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னது அப்படின்னா, இந்த கமாவை இப்படி கொடுத்தா உங்களுக்கு அவுட்புட் இப்படி வரும், கமாவை இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவுட்புட் இப்படி வரும். ஸோ இப்படி வந்து கமா இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு லைனோட ஸ்டார்டிங்கில் வந்து கமா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கமாவையும் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டில் உள்ளது மாதிரி தான் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ் டைப்பிங்கில் வரக்கூடியது. ஸோ அதுக்கு தான் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து நமக்கு கீழே இருக்குது. நோட் தட் த ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ் அண்ட் கமா இன் த செகண்ட் லைன். ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்டுக்கும் கமாக்கும் இடையில உள்ள இந்த கேப்பை பாருங்கள். ஸோ எதனால் இந்த கேப் வந்திருக்குது அப்படின்னா, அந்த ரூல் 2வை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கேப்புங்கிறது வந்து வந்திருக்குது. ஓகேவா? ஸோ ரூல் 3 கான்ட்ராடிக்ட்ஸ் ரூல் 1 and 2. கன்சிடர் இட் அன் எக்ஸப்ஷன். ஸோ இந்த ரூல் 3யும் ரூல் 1 and 2வும் வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியாக வந்து தெரியும் சில கேசஸில் வந்து. பட் இது வந்து அப்ளிகபிள் அப்படின்ட்டு சொல்லலாம். சம்டைம்ஸ் எஸ்பெஷலி வென் டெஃபைனிங் கமாண்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ கமாண்டையும் என்விரான்மெண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த ரூல் 1 and 2 அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது பீரியட்ஸ். இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பீரியட்ஸ்னால் சொன்னால் ஃபுல் ஸ்டாப், கமா இந்த மாதிரி வரக்கூடியது தான் பீரியட். ஓகேவா? லேட்டக் பிளேசஸ் எ சர்டைன் ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ், இன்டர் வேர்டு ஸ்பேஸ் அண்ட் சம் வாட் லார்ஜர் ஸ்பேஸ் பிட்வீன் த சென்டென்ஸ், த இன்டர் சென்டென்ஸ் ஸ்பேஸ். டு நோ விச் ஸ்பேஸ் டு யூஸ், லேட்டக் மஸ்ட் டிசைட் வெதர் ஆர் நாட் எ பீரியட் இண்டிகேட்ஸ் த எண்ட் ஆஃப் சென்டென்ஸ். லேட்டக் பிளேசஸ் எ சர்டைன் சைஸ் ஸ்பேஸ். ஸோ சர்டைன் சைஸ் ஸ்பேஸுங்கிறது இருக்கும். அதாவது ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உள்ள ஒரு கேப்போட அந்த சைஸுங்கிறது வந்து வேரி ஆகும். ஏன்னா நம்ம முதலே சொல்லியிருந்தோம், லேட்டக் அப்படிங்கிறது வந்து ஜஸ்டிஃபிகேஷனை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு. இந்த கார்னரும் ஒன்று போல தான் வந்து அலைன்மெண்ட் இருக்கும். அப்போ ஒரு சில லைனில் அந்த அலைன்மெண்ட் ஒன்று போல் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அப்போ சைஸ் வந்து ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு இடையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். அதை மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ் முடியுது, இன்னொரு இது ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வரும். அது மாதிரியே தான் வந்து நீங்கள் இப்போ தீசிஸ், உங்கள் எம்எஸ்சி தீசிஸ், எம்ஃபில் தீசிஸ், பிஹெச்டி தீசிஸ்னால் நீங்கள் லேட்டக்கில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து ஒரு வேர்டு வந்து பாதியாக கட் ஆகிற மாதிரி இருக்கும், ரெண்டாக. ஆனால் கட் ஆகக்கூடாதுன்னு நினச்சோன்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்னா லைன் பிரேக் கொடுப்போம். லைன் பிரேக் கொடுக்கும்போது அந்த லைனில் மிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வேர்டு தான் இருக்கும். அந்த 5 வேர்டும் அந்த ஃபுல் லைனை ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னா அப்போ ஸ்பேஸிங் அப்படிங்கிறது வந்து எக்ஸஸாகவே வந்து நமக்கு வரும். ஸோ இதை மாதிரி லேட்டக் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸுக்கு இடையிலனாலும் சரி, வேர்ட்ஸுக்கு இடையிலனாலும் சரி, ஸ்பேஸை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தோம் அப்படின்னா, டு லேட்டக் எ பீரியட் ஆஃப்டர் எ கேபிட்டல் லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ or cat signifies an abbreviation or an initial. ஸோ லேட்டக்கு பொறுத்த வரையில் வந்து இப்போ வந்து நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப், கமா அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். ஓகேவா? இந்த மாதிரி கேட்
இல்லை ஏ, இந்த மாதிரி ஏக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னா இட் சிக்னிஃபைஸ் அண்ட் அப்ரிவேஷன் ஆர் இனிஷியல். ஸோ இனிஷியலுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப்பு அல்லது கமா அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரூலு. அதாவது அந்த பீரியடை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரூல்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. செகண்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா இஃப் அன் எப்ரிவேஷன் டஸ் நாட் எண்ட் வித் ஏ கேபிட்டல் லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து முடியாது. ஓகேவா, எக்ஸெட்ரா அப்படிங்கிறது. பட் இங்கே வந்து நம்ம புள்ளி கமாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் வேர்ட் இன் த சென்டென்ஸ். அதே சமயத்தில் அது லாஸ்ட் வேர்டும் கிடையாது. தென் ஃபாலோ த பீரியட் பை அன் இன்டர்வேர்டு ஸ்பேஸ் ஆர் டை அண்ட் இஃப் அப்ராப்ரியேட். ஸோ இந்த எக்ஸெட்ராவில் வந்து இந்த புள்ளிங்கிறது வந்து இந்த சென்டென்ஸை முடிக்கக்கூடியதும் கிடையாது, அதே சமயத்தில் இது இனிஷியலும் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இன்டர்வேர்டு ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஒரு சின்ன கேப் வந்து கொடுக்கணும். இந்த தெரியும்ல, இது தானே கேப் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கேப்பை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து கொடுத்துக்கலாம். சரி, ஸோ திஸ் ப்ரொவைட்ஸ் அன் இன்டர்வேர்டு ஸ்பேஸ். இப்போ இதை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். பாருங்கள், இது என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்னா த ரிசல்ட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் எ ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் கமா இந்த காம்பின் போட்டு நம்ம மேனுவலாக ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, ஜேர்னல் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு த ரிசல்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இன் யா ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் கமா இந்த காம்பின் ஜேர்னல். ஸோ இந்த காம்பின் ஜேர்னலுக்கு நம்ம அந்த ஸ்லாஷை கொடுக்கல, இந்த காம்பின் ஜேர்னலில் நம்ம ஸ்லாஷை வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதனோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே பார்ப்போம். பாருங்க, the result was first published in a first approximation comma in the combin journal அப்படின்ட்டு இருக்கும். the result was first published in a first approximation in the combin journal அப்படின்ட்டு ரெண்டாவதாக வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து நமக்கு அவுட்புட் அவ்வளவா சரியாக தெரியல. நம்ம ஸ்லாஷ் கொடுத்தோன்னா என்னவாகும் அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கும் இந்த ஜேக்கும் இடையில கொஞ்சம் கேப் வந்து வரும், சின்ன கேப் வரும். அதுவே இந்த ஸ்லாஷ் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கும் ஜேக்கும் இடையில கேப் வராது. இந்த காம்பின் அப்படின்ட்டு போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஜே அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, அதுதான் வித்தியாசம். பட் இந்த அவுட்புட்டில் இவங்க பிரிண்டிங்கில் இப்படி தெளிவாக இல்லை, ரெண்டும் ஒன்று போல் இருக்குது. பட் இது வந்து ராங்கு, இப்படி வந்து இருக்காது. ஓகேவா, ஸோ அதுதான் கீழே எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருப்பாங்க. நோட்டீஸ் தட் காம்பின் இன் த ஃபர்ஸ்ட் லைன் இஸ் ஃபாலோடு by a regular interword space. The inter-sentence space following the combin in the second line is a little wider அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது உங்களுக்கு பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண தெரியல, பட் கேப் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வரும். ஓகேவா, ஸோ இதை மாதிரியே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் ஸ்மித் அப்படின்ட்டு கொடுக்குறோம். ஸோ ப்ரொஃபஸர் ஸ்மித் அப்படிங்கிற போது ப்ரொஃபஸருக்கும் அந்த ஸ்மித்துக்கும் இடையில ஒரு சின்ன கேப் வந்து நமக்கு தேவை. அப்போ அந்த மாதிரியான இடத்துல இந்த டில்டே சிம்பிளை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டில்டே சிம்பிள் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு வந்து வேர்ட்ஸுக்கு இடையில வந்து கேப் வந்து வரும். ஓகேவா, அது மாதிரி பேஜ் நம்பர்ஸ் யூஸ் பண்ண இடத்துலையும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா டைப்பிங் டெக்ஸ்ட்டில் வந்து கீபோர்டு பார்த்தோம். இதில் வந்து பேசிக் கீஸ் என்ன, ஸ்பெஷல் கீஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ப்ரொஹிபிட்டட் கீஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது வேர்டு, சென்டென்ஸ், பேராகிராஃபில் வந்து ஸ்பேசிங் ரூல்ஸை பற்றி பார்த்துட்டு 2 பீரியட்ஸை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.